வணக்கம் உறவுகளே, தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த 2026 ரெசல்யூஷன் எடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அது நான் நார்மலாக டைரியில் எழுதலான்னு பார்த்தேன். சரி எதுக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேயே நம்ம போட்டு நம்ம ஷேர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நான் என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறைய ப்ளேலிஸ்ட்டெல்லாம் போட்டு நான் பக்காவாக நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய வாழ்க்கை மொத்தமாகவே நடந்த எல்லா இன்சிடெண்ட்டும் பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறையவே நாலேஜ் கெயின் பண்ணலாம். நிறைய மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி ஸ்டூப்பிடாக நீங்கள் இருக்காதீங்க. என்னுடைய வீடியோஸ் பார்க்குறப்ப நீங்கள் அந்த தவறுலாம் செய்யாமல் நீங்கள் அதிலேருந்து வெளியில் வருவீங்க. அட்லீஸ்ட்டு எனக்கு தான் அவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுத்துட்டாரு. அப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ரோல் மாடலாக இருந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் பட்ட அவஸ்தைலாம் நீங்கள் பட மாட்டீங்க. ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ ரியல் லைஃப்பில் எப்படியெல்லாம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நல்லது செய்ய போய் கூட உபத்திரவமாக போயிட்டு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஏகப்பட்டது நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய வீடியோஸ் மூலமாக. ஸோ ஆரம்பமே ரொம்ப நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கணும் இல்லையா? அதனால தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரெசல்யூஷன் நம்பர் போடலான்னு பார்த்தேன். சார் நம்பர்லாம் வேணாம், இது எதுக்கு ஆர்டர்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டர் அந்த நம்பர்லாம் போடாமல் நான் தனியாகவே சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேவையில்லாத ஒரு கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த கடன் ரொம்பவுமே ஒரு பேட் கடன். ஏன்னா அந்த கடன் எனக்கு ஒரு வீட்டுக்காக உதவலை. அதாவது நான் இன்னொரு வீடு வாங்கி போடலை. எங்கள் அம்மாவுக்கு மெடிக்கலுக்கு நான் அந்த செலவு நான் பண்ணிக்கலை. எனக்கு நான் எதுவும் பண்ணிக்கலை. நகை நட்டு வாங்கி வைக்கலை. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலை. வேறு எதுலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணலை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 35 லட்ச ரூபா கடனாளியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அது என்னுடைய கசின் ரிலேட்டிவ் அந்த லாவண்யான்னு ஒரு கழிச்சடை என்னை ஏமாற்றிட்டு ஆப்ஸ்காண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் பிழைக்க கற்றுக்கணும். சொந்த காலில் நிற்கிறது ஒரு ரகம், என்ன மாதிரியான ரகம். சொந்தக்காரங்க காலில் நிற்கிறது இன்னொரு ரகம். அது அந்த லாவண்யா எத்திஷ் மாதிரியான ஆளுங்களை அப்படி தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ கேவலமான வாழ்க்கை எதுக்கு வாழுதுங்கன்னு தெரியல. அதனால் அந்த கடன்லேருந்து வெளியில் வர பார்க்கணும். ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேன். ஒரு 75%, இன்னும் 25% இருக்குது இல்லையா? அந்த கடன்லேருந்து வெளியில் வரணும். இந்த மாதிரி வெளியில் வரேன்றது சும்மா கிடையாது, வாய் வார்த்தை கிடையாது. அதுக்கு லட்சமாக நான் என்னுடைய உழைப்பெல்லாம் போட்டு சேமித்து வச்ச காசை பிரேக் பண்ணணும். இல்லைனா இப்போ வந்துக்கிட்டு இருக்க வருமானத்தெல்லாம் சேர்த்து வச்சு நான் கட்டி தொலையணும். அப்படி தான் எனக்கு கிட்டத்தட்ட ஆல்ரெடி 20 லட்சம் வீண் போயிருக்கு. இப்போ இந்த வருஷம் எவ்வளோ வீண் போக போகுதுன்னு தெரியல. டோட்டலாக எவ்வளோ அந்த சனியனுக்கு வாங்கின லோனுக்கு நான் கட்டியிருக்கேன். அதை நான் எப்படி அவங்கக்கிட்ட வசூல் பண்ண போகிறேன்றதில் தான் இருக்குது. ஸோ நான் இதை கண்டிப்பாக அவங்களே கொண்டு கொடுத்து தான் ஆகணும். இல்லைனா நானும் ஸ்டெப் எடுப்பேன், சும்மா விட மாட்டேன் அதுங்களை. அதே போல் என்னுடைய சைக்கிளும் பைக்கும் மாற்றி மாற்றி அல்டர்னேட்டிவாக ரெகுலராக யூஸ் பண்ண பார்க்கணும். ஏன்னா 6500 ரூபாய் கொடுத்து வாங்கின சைக்கிள் சும்மாவே தான் கிடந்தது. அது ரிம்மெல்லாம் பார்த்திங்கன்னா துருவி கூட பிடிச்சி போச்சு. புது சைக்கிள் தான். அதனால் அதை நான் சரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ காற்று அடிச்சுட்டு வச்சுருக்கேன். ஸோ காற்று குறையாமல் இருக்குது. அது வரையும் சந்தோஷம். ஸோ அதனால் இப்போ நியர்பை போயிட்டு வரப்பெல்லாம் சைக்கிள் யூஸ் பண்ணலாம். அப்போ பெட்ரோல் கம்மியாகும், நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். அதே போல் அந்த பைக்கும் 95,000 ரூபாய் கொடுத்து வாங்கினது. அதுவுமே பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டு கொண்டு வச்சுட்டா பெட்ரோல் எங்கேயும் கூட லீக் ஆகுது. அது எதனால் அப்படி ஆகுதுன்னு தெரியல. அதையாவது அப்பப்போ எடுத்து ஓட்டணும். வாரத்துக்கு ஒருக்கையாவது பைக்கில் போயிட்டு ஏதாவது வெளியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரணும். இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அங்கே பார்க்கிங் ஏரியாவில் சும்மாவே போட்டு வச்சுருக்கேன். அது தப்பு. அதனால் அதை நான் ரெசல்யூஷனில் கொண்டு வந்திருக்கேன். இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. எனக்கு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் போவேன். காய்கறி வாங்க தான் போவேன், ரேஷன் கடைக்கு போவேன், அவ்வளோதான். அதை தாண்டி எதுக்குன்னு தோணும். சரி இந்த மாதிரி ஸ்ட்ரீட் கடைங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் கூட போய் சாப்பிட்டுட்டு வரலாம், என்ன இருக்குது. நெக்ஸ்ட்டு பீரியாடிக்கலி நம்ம வீட்டுக்கு வேக்யூம் போட்டு மாப் பண்ணணும்னு தோணுச்சு. அது கூட பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒருக்கையாவது பண்ணணும். நான் மாதக்கணக்கில் ஏதாவது ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா அந்த சாக்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவுமே தப்பு. அதையுமே பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் கீழே கொண்டு வந்திருக்கேன்.
எங்கெங்க இருக்கிறது ஒருத்தன் தான். அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. கல்யாணம் காட்சி ஆகல, குழந்தை இல்ல. 3 பெட்ரூம் நான் எதுக்கு கட்டிக்கிட்டு வந்தேன்னு தெரில ஆசையா. என்னுடைய ஆசை எல்லாமே நிறை போயிடுச்சு. அதுதான் சொல்றது, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நல்லவனுக்கு வாழ்க்கை அமையாது போல. இதெல்லாம் சாபக்கேடு. ஏன் தான் கடவுள் இந்த மாதிரி அமைச்சு குடுக்குறான்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு வீட்ட வந்து வேக்யூம் போட்டு, இது மாப் போட்டு, இத ஓரளவுக்கு கிளீனா வச்சுக்கிறதுக்கு குறைஞ்சது 3 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ, அதனால அவ்வளோ டைம் எடுத்து நம்ப பண்ணணுன்னா கஷ்டமா இருக்குது. ஏதாவது பண்டிகை வந்தா அந்த சாக்குல பண்றேனே தவிர, மத்தபடி எனக்கு பண்ண தோண மாட்டேங்குது. சரி இன்னைக்கு கிளீன் பண்ணிட்டோம். அடுத்த 2 டேஸ்க்கெல்லாம் மறுபடியும் குப்பையாயிடும். ஸோ, தலைமுடியெல்லாம் கீழ விழுந்து கிடக்கும். ஸோ, ஜன்னல் வந்து நெட்லான் தானே போட்டிருக்கேன். அது மோஸ்ட்லி தொறந்திருக்கும் எல்லா ரூம்ஸும். நான் படுத்துக்கிற ரூம் மட்டும் இப்போ வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக நான் எல்லா பக்கமும் அடைச்சிட்டு நான் வந்து தூங்கி எழுந்துக்கிறேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் எழுப்பி விட்டுடுது. அதனால அந்த மண்ணு, அந்த தூசி, அதுக்கப்புறம் அந்த தலைமுடி, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தா அவ்வளோ தலைமுடி கொட்டும்னு தெரியாது. எங்க போனாலும் அவ்வளோ தலைமுடி இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ கொட்டிக்கிட்டே இருக்குது. அதேபோல நம்ப எப்பயுமே சமைச்சு சாப்பிட்டுக்காம, வெளியில போயிட்டு கையேந்தி பவன்ல, ஸ்ட்ரீட் ஷாப்ஸ்ல, ஹோட்டல்ஸ்ல அங்க இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும். எதுக்கு இதெல்லாம் வந்து நான் செலவு பண்ண மாட்டேங்கிறேன்னு தெரியல. இருக்கிறது ஒருத்தன் தான். ஆசைப்படுறத போய் சாப்பிட்டுட்டு வரலாம்ல. பட் அந்த மாதிரி சாப்பிட்டாலும் உடம்புக்கு கேடு தான். நம்ப சமைச்சு சாப்பிட்றது கூட எந்த அளவுக்கு சத்து இருக்குன்னு தெரியல. ஏன்னா நெறைய ஆயில் யூஸ் பண்றேன், கீ யூஸ் பண்றேன். அதேபோல என்ன சொல்றது, ரைஸ் நெறைய சாப்பிட்றேன். இது எல்லாமே உடம்புக்கு கேடு தான். பட் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் புதுசு புதுசா போயிட்டு நம்ப ஆசைப்படுறத வாங்கி சாப்பிடணும்னு தோணுது. அதேபோல கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் எந்த கோயிலுக்கும் போக பிடிக்க மாட்டேங்குது. எனக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்க வந்து எனக்கு திருப்பதி போகணும்னு தோணும். இப்ப அம்மாவே இறந்துட்டாங்க. நான் யாருக்காக நான் போவேன்? ஸோ ஆனா திருப்பதி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு. அதேபோல மந்த்ராலயம் ராகவேந்திரர் கோவிலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸு. ஸோ ஷிரடிக்கு கூட போகணும்னு தோணுது. இது எல்லாத்துக்கும் நான் வேணா போயிட்டு வரலாம். பட் இப்ப அம்மா கூட இல்ல. யாருக்காக போகணும்? யாருக்காக வரணும்? போற இடத்துல ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி பயம்லாம் இருக்கக்கூடாது. நமக்குன்னு யாருமே இல்லாதப்ப இந்த மாதிரி பயம்லாம் வருங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கேயாவது வெளியில போறோம். வெளியில போறப்ப நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? இந்த மாதிரி தேவையில்லாத பயம்லாம் வருது. அதனாலேயே எனக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் போகாம இருக்கேன். பட் அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு தோணுது. இந்த வருஷம் எப்படி அமையுதுன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி நான் நெறைய லட்சமா நான் இழந்திருக்கேன். சம்மந்தமே இல்லாம உதவி பண்ண போயிட்டு, என்கிட்ட வந்து அவங்க கேட்டாங்க. "காசு எனக்கு கடனா வாங்கி தா, கண்டிப்பா திருப்பி குடுத்துடுவோம். பயப்படாத. நான் கேரண்டின்னு ஃபால்ஸ் ஹோப் குடுத்தா லாவண்யா, இத்திஷ் குப்தா. ஸோ அவங்க பண்ணதுனால என்னுடைய உழைச்ச காசு எல்லாமே லட்சக்கணக்கில வீண் போயிருக்கு. இத எனக்கு நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த காச வச்சு எங்க அம்மாக்கு நான் வந்து ஒரு நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா, நானும் நிம்மதியா தூங்கி எழுந்திருப்பேன். அம்மாக்கும் வந்து கம்ஃபோர்ட் இருந்திருக்கும். ஸோ எல்லா விதத்துலயுமே நல்லா இருந்திருப்போம். இன்னைக்கு சம்மந்தமே இல்லாம பல லட்சம் வந்து நான் இழந்திருக்கேன் இந்த லாவண்யாவால. அதனால இதெல்லாம் நெனச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகேவா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வெளிநாட்டுலலாம் வந்து பெட் ஸ்பேஸ்லலாம் வந்து யார் யார்கிட்டயோ மல்லு கட்டி எப்படியெல்லாம் நான் வந்து காசு சேர்த்தேன். இப்படியெல்லாம் வந்து பல லட்சம் வீணா போகும்னு தெரிஞ்சிருந்தா, நான் தனியாவே ஒரு நல்ல ஒரு செப்பரேட் ஒரு ரூம கூட நான் வந்து வாங்கியிருக்கலாம். அதுக்கு வாடகை குடுத்திருந்தா கூட எனக்கான செலவு அதெல்லாம். இப்ப நமக்கு செலவு பண்ணிக்கல. நம்ம அம்மாக்கு வந்து மெடிக்கலுக்கு செலவு பண்ணிக்கல. அப்படி இருக்கப்ப, இந்த லட்சமா வந்து கண்ட நாய்ங்களுக்கு வாங்கி குடுத்த கடன், என் பேர்ல கடன் வாங்கி குடுத்தான்ற ஒரே காரணத்துக்காக நான் கட்ட வேண்டியதா இருக்கு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நான் எவ்வளோ இழந்தனோ, அதுக்கு டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு நான் சம்பாதிக்கணும். அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் எனக்கு அமைச்சு குடுக்கணும். அதேபோல யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா, எனக்கு வந்து ரொம்ப வெள்ளந்தியான மனசு. ஓகேவா? யார பார்த்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் வந்து நம்பிடுறோம். அப்படி நம்பக்கூடாது. ஸோ, எல்லார் மேலயுமே ஒரு கண்ணா இருக்கணும். யாரு நமக்கு எப்ப என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கப்ப வந்து யாரையும் ஈஸியா நம்பிடக்கூடாதுன்னு நான் நெனச்சிருக்கேன். பட் ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன அத்தினி பேச்சு பேசுவாங்க. என்ன அத்தினி அடி அடிச்சிருப்பாங்க. மறுநாள் வந்து அவங்க நம்மகிட்ட பேசினா, அவங்க கிட்ட நல்லா பேசுற கேரக்டர் நானு. அப்படி இருக்கப்ப, நமக்கு நடந்த அந்த அந்த என்ன சொல்றது? கசப்பான அனுபவங்கள் எல்லாமே மனசுல பதிய வச்சுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரியான ஆளுங்கள மறுதடவ நம்ப வாழ்க்கையில பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி சிமிலர் பெர்சன் நம்ப வாழ்க்கையில வந்தா அவங்கள ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்கள அவாய்ட் பண்ண கத்துக்கணும்.
இந்த மாதிரி எத்தனையோ மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி அமையும்னு தெரியல. எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மென்டல் பவர் வந்து கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ வீடியோ பெருசாக போய்க்கிட்டே இருக்குது. எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. அதே போல் யூடியூப்பில் நல்ல நல்ல கண்டென்ட் போடணும். எங்கேஜிங் கண்டென்ட் போட்டு அதிலேருந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் இன்கம் வந்து எடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் அது வந்து சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இப்போ மறுபடியும் வந்து வர வர மாமியார் கழுதை போல் ஆனாலாம் கதையாக மறுபடியும் வந்து ஆரம்பித்த புதுசில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆரம்பித்த புதுசில் 6 மாதத்துக்கு ஒருக்க தான் பேமெண்ட் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு போகாமல் இருந்தால் சரி. அதனால் அதையுமே நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். நம்மள சுற்றி முற்றி இருக்கவங்க நம்மளை எந்த அளவுக்கு மென்டல் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நமக்கு நல்லாவே புரியுது. அதே போல் நம்மளை நிறைய நேரத்தில் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம தூங்குறப்ப, நம்ம எழுந்துக்கிறப்ப ஏகப்பட்ட விஷயத்தில் சைக்காலஜிக்கலாக நம்மளை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வைரஸ்ங்க கிட்ட இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ நம்ம வந்து காமாக இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பில் நல்லா முன்னுக்கு வரதை பற்றி யோசிக்கணும். ஓகேவா? அவங்க நம்மளை அப்படி யோசிக்கிறாங்க, நம்மளை வந்து பேசுகிறாங்க, நம்ம காதுபட நம்மளை வந்து இழிவுபடுத்துகிறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் நம்ம கோவப்பட்டு ஏதாவது சாதிக்க முடிஞ்சுதா? கோவப்பட்டு எதிரில் இருக்கவங்க வந்து பயந்து ஓட முடியுதா? இல்லை. கோவப்பட்டு நம்மளை வந்து உடம்ப கெடுத்துக்கிட்டு மனசுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வீணாக போய்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். இல்லைனா இது வந்து கடைசி வரையும் ரொம்ப பிரச்சனையாக போயிடும். இது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி குட் எண்ட் இன் தட் கேஸ். அதனால் அதையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறேன். அதே போல் நிறைய கிச்சனுக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே பரணையிலலாம் அப்படி அப்படியே இருக்குது. அதெல்லாம் ஒரு தடவை கீழே எடுத்து அதெல்லாமே டீக்ளட்டர் பண்ணி அதில் தேவையில்லாதது கொஞ்சம் வந்து துரு பிடிச்ச மாதிரி இருக்க ஸ்டீல் பாத்திரம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா, அதே போல் தேவையில்லாத பிளாஸ்டிக் டப்பா இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா டீக்ளட்டர் பண்ணி அது எல்லாத்தையும் கைலாங்கடைக்காரனுக்கு போட்டுட்டு ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கணும்னு தோணுது. ஆல்சோ எனக்கு பல வருஷத்துக்கு யூஸ் பண்ண ஷர்ட்டு அதெல்லாம் கூட வச்சுக்க தான் தோணுது. இப்போயும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பழைய சட்டையெல்லாம் தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இந்த உடம்பை விட்டுட்டு இந்த உயிரே போக போகுது. ஆனால் இந்த சட்டைங்கள் எல்லாத்தையும் வந்து போடுறதுக்கு மனசு வரல. ஸோ அதனால் தேவையில்லாத ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தூக்கி பாத்திரக்காரங்களுக்கு போடுறதோ இல்லைனா வந்து அதுக்கு கூட வந்து காசு தருவாங்கல்ல, அந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணணும். முக்கியமாக அம்மாவோட புடவைங்கள்லாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அந்த கழிச்சோட லாவண்யாவோட ஒரு சில பாவாடை தாவணியெல்லாம் கூட இன்னும் இருக்குது அந்த பீரோக்குள்ளே. அதனால் இது எல்லாத்தையும் டீக்ளட்டர் பண்ணாலே நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அம்மாவோட புடவெல்லாம் நான் கண்டிப்பாக சென்டிமெண்ட்டாக அதெல்லாம் தொடக்கூட மாட்டேன். அது இருக்கட்டும், என்றைக்கா இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சர் நம்ம ஒய்ஃப் வந்தால் யூஸ் பண்ணுவாங்கலாம் நான் ஆசைப்பட்றேன். பட் ஆனால் யார் யூஸ் பண்ணுவாங்க? அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் தான் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது. அந்த புடவைங்க முக்கியமாக பட்டு புடவைங்களெல்லாம் கொண்டு போயிட்டு விற்றா காசு வருமா? நான் பாருங்கள் எப்படி இருக்கேன். நான் வந்து சொந்தமாக உழைச்சி நான் வீட்டு வாசல் அமைச்சிக்கிட்டு யாருக்கும் கடனை வாங்கி கொடுத்தேன். அந்த கடனுக்கு கூட நான் சேர்த்த காசு எஃப்டியெல்லாம் பிரேக் பண்ணி நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். என் மாதம் வருமானத்தெல்லாம் அதுக்கு வந்து தர பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்போ கூட எங்கள் அம்மாவோட பட்டு புடவைங்களெல்லாம் கொண்டு போயிட்டு விற்க எனக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க. இப்படியாப்பட்ட என்னைக்கா இருந்தாலும் அது சும்மா வந்து அந்த பீரோக்குள்ளே இருந்து நாளைக்கு வீணாக தான் போகுது. அது மற்றவங்களா இருந்தால் இதெல்லாம் கொண்டு போயிட்டு காசு பார்த்துட்ருப்பாங்க. நான் பாருங்கள் எப்படி இருக்கேன். சென்டிமெண்ட்டு. என்ன அப்படி சென்டிமெண்ட்டு? நம்ம மேலே யாரும் வந்து பாசத்தை காமிக்கல. ஆனால் நம்ம அவங்கள நினச்சிட்டு நம்ம இன்னும் கூட வந்து வெம்பிக்கிட்டு இருக்கோம். கடவுள் என்ன மாதிரி ஒரு நல்ல மனசுக்காரனை ஏன் தான் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு தெரியல. தன்னந்தனியாக வாழ்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. என் நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. சோறு சாப்பிட்டியா இல்லையா? காஃபி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லை. பல வருஷம் ஆகுது காஃபி டீ குடிச்சு. ஏதோ சமைச்சு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டா பெரிய விஷயம். அதே போல் 10th வந்து மேக்ஸ் டியூஷன் போயிட்டேன். மாதம் ₹200 கட்டி. அதனால் அந்த ₹200 வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் வாத்தியார் நம்ம நோட் புக்கில் எழுதுவார்ல, நம்ம எக்ஸசைஸ்லாம் போடுவோம்ல, அதெல்லாம் கூட அப்படியே நான் வச்சுருக்கேன். காசுக்கு நான் எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ காசு வீண் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நான் வந்து பார்த்து அதனால் அந்த தேவையில்லாத நோட் புக்ஸ் அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? மேக்ஸ் வாத்தியார் ஆக போகிறேன்னா? மேபி என் ஃப்யூச்சர் ஒய்ஃபு ஏதாவது டீச்சிங்கில் இருந்து ஸோ ஏதாவது தேவைப்படும்னு சொல்லிட்டுலாம் ஆசைப்பட்டு வச்சுருக்கேன். அந்த பழைய ஸ்கூல் புக்ஸு நோட் புக்ஸ் எல்லாத்தையும் கூட டீக்ளட்டர் பண்ணி அதெல்லாத்தையும் கூட நம்ம காலி பண்ணிட்டா தான் நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல. அதையும் பண்ணணும். மனசு வருமான்னு தெரியல, பார்ப்போம். அதே போல் நம்ம சமைக்கிறப்ப கூட புதுசாக நல்லா ஹெல்த்தி ரெசிபிஸ் எல்லாம் கூட நம்ம ட்ரை பண்ணணும். புதுசாக வெஜிடபிள்ஸ் வாங்கணும். அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணணும்னு தோணுது. எப்பயும் வந்து அரைச்ச மாவை அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமா, மேக்ஸிமம் சாம்பார் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அதுலேருந்து வெளியில் வரணும்னு பார்க்குறேன். எப்படி அமைய போகுதுன்னு பார்க்குறேன்.
விச் மீன்ஸ் இந்த வருஷம் இதெல்லாம் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வைஃபை கனெக்ஷன் போட்டிருக்கோம், ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கோம், அதில் ஓடிடிஸும் ஒரு சிலதெல்லாம் ஃப்ரீயாகவே வருது. பட் அதில் வந்து நிறைய புது புது படமெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அட்லீஸ்ட் வீக்லி 1 ஆர் 2 மூவிஸ் வந்து பார்க்கணுன்லாம் ஆசையாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டு நான் உட்காந்து பார்க்கணும். ஸோ தேவையில்லாமல் மனசை குழப்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். அது நம்மளோட என்விரான்மெண்ட்டு, நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்மளை ஆக்கிடுது. அந்த மாதிரி நேரத்தில் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஸோ நல்ல நல்ல படமெல்லாம் பார்க்கலாமே. ஸோ ஓடிடியில் இல்லைனா கூட யூடியூப்பில் நிறைய படம் வந்து இருக்கே, பழைய படம்லாம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் உட்காந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. அப்போ கூட ஸோ நம்மளை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டி தான் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் இழந்திருக்கேன் இல்லையா, அந்த லாவண்யாவுக்கு வாங்கி கொடுத்த லோன்ஸுக்கு நான் அடித்ததுனால. அதனால் பாண்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து ரிட்டர்ன்ஸ்லாம் எடுக்கணும். ஓகேவா? ஸோ எஃப்டியை கம்பேர் பண்ணுறப்ப பாண்டெல்லாம் நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. பட் அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. பட் ஸ்டாக்ஸு கம்பேர் பண்ணுறப்ப அந்தளவுக்கு ரிஸ்க்கு கிடையாது. அதனால் அதெல்லாம் ட்ரை பண்ணணும்னு தோணியிருக்கு. ஆல்ரெடி நான் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். லிக்விடிட்டி ப்ராப்ளம்லாம் வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே போல் நம்ம காசு அசலுக்கு மோசம் போகாமல் கரெக்டாக அது வந்து அக்கௌண்ட்டில் போட்டுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் வந்து சேஃபாக நான் செக்யூராக இன்வெஸ்ட் பண்ண பார்க்கணும். என்னத்தை ஸ்ட்ரெஸ்ஸு ரெடியூஸ் பண்ணுறது, என்னத்தை லிவ் பீஸ்ஃபுல்லி தெரியல. இது எல்லாமே நம்மக்குள்ளே நம்ம மைண்டில் நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கணும், பீஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க நம்ம பீஸாக இருப்போம், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். பட் இது எல்லாத்துக்கும் நம்ம கூட இருக்கவங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்மளோட சிச்சுவேஷன்ஸ், நம்மளோட பாஸ்ட் லைஃபு, நம்மளோட ப்ரெசன்ட் லைஃபு, நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப், இது எல்லாத்தையும் வந்து அடிப்படையாக கொண்டு தான் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபு, பீஸ்ஃபுல் லைஃபெல்லாம் அமையும். அதே போல் லைஃப் எனக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து செஞ்சதுக்கப்புறம் ஹோப் ஃபார் பெட்டர் ஃப்யூச்சர்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லிக்கிறேன் எனக்கு. ஸோ அதுவுமே ரெசல்யூஷனில் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் நல்ல விதமாக அமையறதுக்கு நம்ம ஹோப்போடு இருக்கணும். ஹோப்பை இழந்துட்டோம்னா எதுக்கடா வாழ்கிறோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இப்போல்லாம். அந்த மாதிரி அந்த ஹோப்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு ஹோப்ஃபுல் ஃப்யூச்சரை நினச்சி வாழ பிறகு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். கடவுள் உன்னை படைச்சிருக்காருன்னா உன்னால் எத்தனையோ பேருக்கு நல்ல விதமாக ஒரு யூஸ்ஃபுல் இருக்குல்ல. அப்படி இருக்கப்போ எத்தனையோ பேர் யூஸ்லெஸ்ஸாக இருக்கப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். நம்ம ஹோப்லெஸ்ஸாக வாழக்கூடாது, ஹோப்ஃபுல்லாக நம்மளோட ஃப்யூச்சரை நினச்சி நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அது ஒரு ரெசல்யூஷன். அதே போல் நம்மளோட லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ன்றப்ப நமக்கு ஃபேட்டி லிவர்லாம் வருது, அதே போல் தொப்பை வருது, அப்புறமா வந்து பெட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நடக்கிறதே இல்லை. அப்புறமா சும்மா ஒரு 4 அடி எடுத்து வச்சாலே கீழே இறங்கி ஏறினாலே பார்த்திங்கன்னா மூச்சு வாங்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாமே நல்லதுக்கு இல்லை. அதனால் அட்லீஸ்ட்டு ஒரு வாக்குக்கு போகணும். ஸோ அப்படியெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எந்தளவுக்கு நடக்கும்னு தெரியல. நானே ஒரு பயந்தாங்கோலி. யாராவது வந்து ரோட்டில் ஏதாவது பேசினாலோ யோசித்தாலோ நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடும். நம்ம சும்மா இருந்தால் கூட அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட வந்து வம்பு பண்ண வருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு நான் வந்து வெளியிலலாம் நான் போகிறது இல்லை. முக்கியமாக நான் வாக்கிங்கெல்லாம் போவேனான்னு தெரியல. எனக்குலாம் செட் ஆக மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குது, நமக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் இருக்கான்னா நானும் ஒய்ஃபும் வந்து பேசிக்கிட்டே கூட இங்கே இருக்க பார்க்குக்கெல்லாம் போகலாம், வாக்கிங் போயிட்டு வரலாம். ஸோ இல்லைனா எனக்கே ஒரு நல்ல அம்மா அப்பா அமைஞ்சிருந்தா, ஸோ அம்மா கூட என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தா, அம்மாவும் நானும் எல்லாம் கூட உயிரோடு இருந்தப்போ நான் வாக்கிங்கெல்லாம் கூட போயிருக்கலாம். அவங்க நான் கூப்பிட்டும் வரல. இங்கே அக்கத்து பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாக்கிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து இருந்த நான் எங்கள் அம்மா செத்து போனப்போ எட்டி கூட பார்க்கலைங்க. அதுதான், எப்படியாவது அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான், அவன் வாழ்க்கை நல்லா அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெஞ்சன்ஸில் எங்கள் அம்மாக்கிட்ட என்னை பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்களே தவிர, எங்கள் அம்மா செத்து போனப்போ ஒரு நெய்பர் கூட வந்து பார்க்கல. 1, 2 பேர் வந்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. எங்களை வந்து அழிச்சிட்டாங்க. இப்போ கூட என்ன அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்லோ பாய்சன் மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த பாவத்துக்கான பலன்லாம் அந்த ஒரு பர்டிகுலர் குடும்பம் அனுபவிச்சே தீரணும். நல்லா இருக்க மாட்டாங்க. கடவுள் ஏன் அவங்களெல்லாம் வந்து காப்பாற்றுறாரு, அவங்களெல்லாம் வந்து நல்லபடியாக என் கண் முன்னாடி காமிக்கிறாருன்னு தெரியல. எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்த கடவுள் அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து அதை எனக்கு வந்து காமிச்சு எனக்கு வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணும். இல்லைனா அவங்கள இங்கேருந்து ஒட்டுமொத்தமாகவே காலி பண்ணி துரத்தணும். கடவுள் ஏதாவது பண்ணனா நல்லாயிருக்கும் இந்த வருஷம். இது எல்லாத்தையும் தாண்டி என் வாழ்நாளில் நான் நிறைய நாள் என் தூக்கத்தை நான் இழந்திருக்கேன். எங்கள் அம்மாவுக்காக ஜிஹெச்சில் இருந்தப்பெல்லாம் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியாது. கொசுக்கடி அவ்வளோ நான் வந்து போராடி இருக்கேன். காசு செலவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஜிஹெச்சுக்கு போனேன். கடைசியாக அந்த காசு பல மடங்கு எனக்கு வீணாக போச்சு இந்த லாவண்யா தருதலையால்.
இந்த காசு எங்கள் அம்மாவுக்காக செலவு பண்ணியிருக்கலாம். நானாவது நிம்மதியாக தூங்கி எழுந்திருப்பேன். அதெல்லாம் நினச்சு பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஃபாரினில் அந்த துபாயில், அபுதாபியில் பெட் ஸ்பேசஸ்லலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். மூட்டை பூச்சிங்க, அதே போல் மனுஷ பூச்சிங்க, எல்லா பக்கமும் எல்லா நேஷ்னாலிட்டியும் வந்து எனக்கு பயங்கரமாக ஹராஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு நாள் கூட நிம்மதியாக நான் தூங்கி எழுந்ததில்லை. இந்த சொந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் அடி எடுத்து வச்சாச்சு. ஆனால் இங்கே வந்து கூட ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்கி எழுந்ததில்லை. அதுக்கான ஒரு சூழ்நிலையும் கடவுள் எனக்கு அமைச்சு கொடுக்கல. ஏகப்பட்ட நெகட்டிவ் பீப்புள், நம்மளை சுற்றி டாக்ஸிக் பீப்புள் ஹராஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நல்லா தூங்கி எழுந்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய இன்கம்மை வந்து நான் அதிகப்படுத்தணும். அப்போ தான் நான் இழந்த காசு எல்லாத்தையும் நான் வந்து கணக்கு போட்டு அதை வசூல் பண்ண முடியும். வசூல் பண்ணுறது இல்லை, நான் உழைச்சி நான் ஹார்ட் ஒர்க் போட்டு மறுபடியும் சேர்க்க முடியும். எவ்வளோ காசு நான் இழந்திருப்பேன் அதை நான் சேர்த்து வச்சுக்க முடியும். நான் இன்றைக்கி காசு சேர்த்து வச்சா தான் நாளைக்கு வந்து எனக்கு அந்த காசு சோறு போடும் இல்லையா? நாளைக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தால் கூட நான் யார்கிட்டையும் நான் கையேந்துற ஆள் கிடையாது. நான் கையேந்தினாலும் யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. நான் பண்ண அளவுக்கு யாரும் பண்ண போகிறதில்ல. நான் தான் லட்சக்கணக்கில் கொடுத்து நான் மோசம் போயிருக்கேன். எனக்கு மரியாதையும் இழந்து போயாச்சு. எங்கள் அம்மா போய் சேர்ந்தாச்சு. என்னை அனாதையாக தவிக்க விட்டாச்சு. காசுக்கு காசும் இழந்து, அம்மாவையும் இழந்து, அப்பாவையும் இழந்து, மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் இழந்து என்னுடைய பொறுமையை சொதிச்சிட்டாங்க. எனக்கு காசும் வந்து கொடுக்காம ஏமாற்றிட்டு என்னை வார்த்தையில் ஹர்ட் பண்ணி மென்டலாக, ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக எல்லா அப்யூசஸும் அந்த லாவண்யா, யதீஷ் குப்தா, என்னுடைய நெய்பர்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கான பலன்லாம் கடவுள் கொடுத்தே தீரணும். ஸோ என்னுடைய ரெசல்யூஷன்ஸை நான் டைரியில் எழுதி வச்சுட்டு நான் அதை வந்து கோத்ரோ பண்ணுறதுக்கு பதிலாக நான் உங்கள் எல்லாருக்கூடையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்னென்ன ரெசல்யூஷன்லாம் எடுத்திருக்கீங்க, எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்தலாம். நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது அட்வைஸாக பட்டிருந்தால் கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க.